சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அது கூடவே மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். என்னோடய நியூ வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். சப்ஸ்கிரிப்ஷன் இஸ் ஃப்ரீ ஒன்லி. வெல்கம் டு கீர்த்திஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம சைவ மீன் குழம்பு எப்படி பண்ணுறதுங்கிறது பார்க்கலாம். என்னென்ன பொருட்கள் தேவைங்கிறது பார்க்கலாம். பச்சை பயிறு, தட்டைப்பயிறு, சின்ன வெங்காயம், பூண்டு, தேங்காய், புளி, சோம்பு, சீரகம், கடுகு, வரமிளகாய்த்தூள், கொத்தமல்லி தூள், மஞ்சள் தூள், உளுத்தம்பருப்பு, மிளகு, உப்பு, எண்ணெய் இதெல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுருங்க. இப்போ நம்ம சைவ மீன் எப்படி பண்ணுறதுங்கிறது பார்க்கலாம். பச்சை பயிறு அரை கப், தட்டைப்பயிறு அரை கப் எடுத்துக்கோங்க. அதை 8 மணி நேரம் முன்னாடி தண்ணியில் நல்லா ஊற வச்சுருங்க. 8 மணி நேரத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி நல்லா ஊறி வந்திருக்கும். இப்போ உங்கள் மிக்ஸி ஜாரில் தட்டைப்பயிறு, பச்சை பயிறு, சோம்பு, சீரகம், உப்பு, வரமிளகாய் தூள் சேர்த்து தண்ணி சேர்க்காம நல்லா கெட்டியாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுருங்க. ஒரு சின்னதாக வாழை இலை எடுத்துக்கோங்க. வாழை இலைக்கு பின்னாடி ஒரு தண்டு பகுதி இருக்கும், அதையும் சின்னதாக வெட்டி எடுத்து வச்சுக்கோங்க. அரைச்சி வச்சுருக்க விழுதை நீளமான உருண்டையாக பண்ணி மீனில் சென்டரில் ஹோல்ஸ் இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி வரத்துக்காக தண்டு பகுதியை இடையில சொருகிடுங்க. இப்போது இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அதில் பிக்சரில் காமிச்சிருக்க மாதிரி இட்லி தட்டை வச்சு நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்க உருண்டையை வாழை இலையில் இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி மூடி வச்சுருங்க. ஒரு 20 நிமிஷம் நல்லா இதை ஆவியிலேயே வேகட்டும். அவ்வளோதாங்க. வெந்ததுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். சூடாக இருக்கையிலேயே அந்த தண்டு பகுதியை எடுத்துருங்க. இப்போது இதை நீல வடிவமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருங்க. அவ்வளோதாங்க. நிஜமான மீனில் இருக்க ஹோல்ஸ் மாதிரியே இருக்கும். சைவ மீன் இப்போ உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு. தேங்காய் பேஸ்ட் எப்படி பண்ணுறதுங்கிறது பார்க்கலாம். ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. முந்திரி, உளுந்து, சீரகம், மிளகு சேர்த்து நல்லா செவக்க வறுத்துக்கோங்க, கருகிடக்கூடாது. இது கூட தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் ஒரு நிமிஷம் மட்டும் வதக்கி நல்லா ஆற வச்சு உங்கள் மிக்சியில் பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுருங்க. இப்போ நம்ம குழம்பு எப்படி பண்ணுறதுங்கிறது பார்க்கலாம். ஒரு பேனில் 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. அது நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு, வெங்காயம், பூண்டு சேர்த்து இது கூடவே தக்காளி, உப்பு சேர்த்துக்கோங்க. தக்காளி ஓரளவுக்கு நல்லா வதங்கிடணும். ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளியை அரை மணி நேரம் முன்னாடி தண்ணியில் ஊற வச்சு கரைச்சி எடுத்து வச்சுருங்க. அது கூட வரமிளகாய் தூள், மஞ்சள் தூள், கொத்தமல்லி தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு புளி தண்ணி ரெடி ஆயிடுச்சு. அதை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இது ஒரு பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும், விட்டுருங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதுவும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடுங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம ரெடி பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க சைவ மீனை ஆட் பண்ணிக்கோங்க. குழம்புல மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. ஒரு லிட் வச்சு க்ளோஸ் பண்ணிடுங்க. இதுவும் ஒரு 10 நிமிஷம் மட்டும் கொதிச்சா போதும். அவ்வளோதாங்க. ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுருங்க. உங்களுக்கு சுவையான சைவ மீன் ரெடி ஆயிடுச்சு. இது அசல் நிஜமான மீன் குழம்பு மாதிரியே இருக்குங்க. இது சாதத்துக்கு நல்ல காம்பினேஷனாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். கீர்த்திஸ் தமிழ் ரெசிபீஸ் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. Eat well, stay healthy.